3/10/2024 ஆண்டுக்கான நடப்பணிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை மோடி அவர்கள் வந்து தொடங்கினாரு. எப்போ பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் தொடங்கிறார் 2014. அதுக்கான 10 ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சு போச்சு. அந்த திட்டத்தை பற்றி சில அறிக்கைகளை வந்து வெளியிட்டுக்கிறாங்க. ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 கோடி கழிப்பறை வந்து கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இதுவரையும் தூய்மை இந்தியா மூலமாக வந்து 12 கோடி கழிப்பறை வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா வெளியில் மலம் கழிக்கிறதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. கிராமப்புறத்திலே வந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டா எல்லா வீட்லையுமே என்ன கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. 12 கோடி கழிப்பறை வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு திட்டத்துக்கு சொல்கிறாங்க. 60,000 முதல் 70,000 குழந்தைகள் வந்து உயிர் காக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா சுற்றுச்சூழல் வந்து நல்லா இருந்ததுன்னா நோய் நொடி இல்லாமல் குழந்தைகள் இருப்பாங்க. அவருக்கு எந்த நோயும் வராதில்லை. அதேமாரி காத்ததுனால அந்த மாதிரி தூய்மை இந்த திட்டத்தினால இந்த கழிப்பறை கட்டத்தினால வந்து 60,000 முதல் 70,000 குழந்தைகள் வந்து உயிர் காக்கப்படுகிறது அப்படின்னு வந்து ஆண்டோட அறிக்கை. இது 60,000 முதல் 70,000 குழந்தைகள் வந்து உயிர் காக்கப்படுகிறது ஆண்டு அறிக்கை, ஒரு ஆண்டுக்கு. அப்போ 10 ஆண்டுகள் எவ்வளோ நீங்களே பார்த்துங்க. ஓகே, இப்போ அந்த திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சுது. அதனால் இந்த அறிக்கை வந்து வெளியிட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த திட்டம் தொடங்கினால என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு நடந்தது அப்படின்றத ஒரு ஃபங்க்ஷனில் வந்து மோடி அவர்கள் வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகே, இதை வந்து பள்ளி மாணவர்களோட வந்து இந்த தூய்மை இந்தியா பணியை வந்து செஞ்சிருக்கிறாரு. அது இல்லாமல் திட்டங்கள் தொடங்கிறார். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஆனால் இது மட்டும் போதும். ஓகேவா? இந்த அறிக்கை மட்டும் தெரிஞ்சுங்க. இந்த என்னென்ன அறிக்கை மட்டும் தெரிஞ்சுங்க. பழங்குடியினருக்காக வந்து ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க இப்போ மத்திய அரசு. அதாவது மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சுக்கிறாரு. அதெல்லாம் ஜார்க்கண்ட் மாநிலம் அசாரிக்காக அப்படின்ற அசாரி தானே அது ஊர் பேர், அசாரி பாகி அப்படின்ற ஊரில் வந்து தொடங்கியிருக்கிறாரு. அந்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்கன்னா என்னன்னா தர்தி ஆபா பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டம். திட்டத்தோட பேர் அது தர்தி ஆபா பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டம். 6,500 பழங்குடியினர் கிராமத்தை இருக்குது. அதை மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை தொடங்கினார். 6,500, ஓகே, 65 சொல்ல சாரி 6,500 பழங்குடியினர் கிராமத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. பழங்குடியினருக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த திட்டத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 79,150 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோ ஒதுக்கிறாங்க? 79,150 கோடி ஒதுக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா 80,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து எங்கே இந்த திட்டம் தொடங்கப்படுதுன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் அசாரி பாகியில் தொடங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். எங்கே தொடங்கப்படுதுன்னு தெரியும். இது எல்லா இடத்துலையும் இந்த திட்டம் தொடங்க போகிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் எங்கே தொடங்குறாங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் அசாரி பாகி என்ற ஊரில் தொடங்கிருக்கிறாங்க. ஓகேவா? அது இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனில் வந்து மேலே என்னென்ன பண்ணிக்கிறாங்கன்னா 40 புதிய ஏகலைவா பள்ளி அது வந்து தொடங்கிருக்கிறாங்க. 40 இடத்துல ஏகலைவா பள்ளி வந்து தொடங்கிருக்கிறாங்க. அதுவும் வந்து பழங்குடியினர் தான் நினைக்கிறது. இதை 40 இடத்துல தொடங்கிறாங்க. இதுக்கு வந்து 2,800 கோடி ஒதுக்கிறாங்க. இந்த பள்ளி தொடங்குறதுக்காக 2,800 கோடி ஒதுக்கிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஜார்க்கண்டில் நடைபெற்ற ஃபங்க்ஷனில் இதெல்லாமே தொடங்கினாரு. ஓகேவா? இது ஃபுல்லாக அது மட்டும் இல்லாமல் அழுத்தப்பட்ட உயிரி எரிவாயு அப்படின்ற ஒரு திட்டமும் தொடங்கிறாங்க. இது எதுக்குன்னு கேட்டால் இந்திய ஆயில் தொடங்குறாங்க. அசாம் மாநிலத்தில் 4 இடத்துல வச்சுக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அசாம் மாநிலத்தை முதல்ல தொடங்கிறாங்க. இந்த அழுத்தப்பட்ட உயிரி எரிவாயு இந்த திட்டம் வந்து எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா அசாமில் தொடங்கிறாங்க. அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா 4 இடத்துல அங்கே தான் ஃபர்ஸ்ட் தொடங்குறாங்க. நாடு முழுவதும் தான் தொடங்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆனால் அசாமில் தான் தொடங்குறாங்க. இது இந்திய ஆயில் நிறுவனம் தான் தொடங்குது. இது நல்லா தெரியும். அழுத்தப்பட்ட உயிரி எரிவாயு. அப்புறம் இப்போ எல்லாமே கேஸ் மூலியமாகவும் கரண்ட் மூலியமாக தான் மாற்றுறாங்கல்ல. ஏன்னா கார்பன் லெவலை வந்து குறைக்கணும், அதனால் நான் காற்று மாசுபாடுறதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி திட்டம்லாம் நிறையா கொண்டு வராங்க. அதில் ஒரு திட்டம் தான் இது. ஓகேவா? இதை ஃபுல்லாக தெரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணார். புரியுதுங்களா? இங்கே புரிதனால வேறு எதுவும் இல்லை. தொடர்ந்து இந்த தர்பதி ஆபா பழங்குடியினர் திட்டம் இதான் முக்கியமாக வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் அசாரி பாகி 6,500 பழங்குடியினர் கிராமங்களை மேம்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த திட்டம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திட்டம் அது. ஓகே, 80,000 கோடி ஒதுக்கிறாங்க. கரெக்டாக சொல்லலாம் 79,150 கோடி ஒதுக்கிறாங்க. தேங்க்யூ. சீனா ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடைபெற்று கொண்டிருந்தது பார்த்து தெரியும் உங்களுக்கு. அந்த போட்டியில் வந்து யார் சாம்பியன் பட்டம் வென்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கராஸ்ன்றவர் தான் போட்டியில் வெற்றி பெற்றார். அதாவது வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் கார்லோஸ் அல்கராஸ். இவர் தான் வந்து சாம்பியன் பட்டத்தை வெற்றிருக்கிறார். அதாவது சீனா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில். ஓகேவா? இது முதல் பட்டம். அதாவது வந்து இவருக்கு வந்து சீனா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து முதல் பட்டம் வந்து அல்கராஸுக்கு இந்த பட்டம் தான் ஃபர்ஸ்ட் பட்டம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டூர் பட்ட வரிசையில் பார்த்தீங்கன்னா டூர் பட்டம் வரிசை இருக்குல்ல, அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 4வது பட்டமாக வாங்குறாரு இந்த கார்லோஸ் அல்கராஸ். ஓகேவா? சீனா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்கு இது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டூர் வரிசையில் பார்க்கும்போது இவர் வந்து 4வது பரிசு. இது ரெண்டு தெரிஞ்சுன்னா இது ஒரு பிரிவு. அதில் பார்த்தீங்கன்னா அதே ஏடிபி இதே ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து ஏடிபி 500 பிரிவில் வந்து ஹார்டு கிளே கிராஸ். ஹார்டுன்னு ஒரு பிரிவு இருக்குது, கிளேன்னு ஒரு பிரிவு இருக்குது, கிராஸ்னு ஒரு பிரிவு இருக்குது. இந்த 3 பிரிவுலையுமே வந்து சாம்பியன் பட்டம் வென்றுக்கிறார்.
ஃபர்ஸ்ட் நபர் இவர் தானா, யாரு? அல்கராஸ் தான், கார்லோஸ் அல்கராஸ் தான். இவர் தான் வந்து 3 பிரிவிலுமே சாம்பியன் பண்ண பெற்றவர். முதல் நபர் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. ஏடிபி 500 பிரிவு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹார்டு, கிளே, கிராஸ் 3 பிரிவு இருக்குது. இந்த 3 பிரிவிலுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வென்றவர், சாம்பியன் வென்றவர் யாருன்னு கேட்டா இந்த கார்லோஸ் அல்கராஸ் தான். அது ஒரு பிரிவு வெற்றி பெறுகிறாரா. அது இல்லாம பாருங்க, 4வது டூர் பட்டத்தை 4வது பட்டம் இந்த பட்டம். ஓகேவா. சீனா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில பார்த்தா ஃபர்ஸ்ட் பட்டம் இந்த முடிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் பாருங்க தரவரிசை, இது வந்து இப்போ வந்து இந்த போட்டி வென்றதுனால இவர் வந்து தரவரிசை 2வது இடத்துக்கு போயிட்டாரு. இப்போ யாரு? கார்லோஸ் அல்கராஸ் வந்து 2வது இடத்துல இருக்கிறார். இது ஃபுல்லா அவரை பத்தி தான் இது வரையும். அதுக்கப்புறம் பாருங்க ஹார்டிக் வெற்றி, அதாவது பார்த்தீங்கன்னா சின்னர். இப்போ இவர் கூட விளையாடுறவர் யாரு கேட்டால் சின்னர் தான் விளையாடு. உலகின் நம்பர் 1 வீரர் சின்னர் கூட தான் இவர் விளையாடினாரு. சின்னர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு. அவர் கூட விளையாடின 3 போட்டியிலுமே வெற்றி பெற்றார். அதான் ஹார்டிக் வெற்றி. அவர் கூட விளையாடுறதில்ல. ஓகேவா. அவர் கூட விளையாடின 3 போட்டியிலுமே இவர் வெற்றி அடைஞ்சதா சொல்லப்படுது. அதான் வந்து ஹார்டிக் வெற்றி சொல்றாங்க. அதான் கார்லோஸ் அல்கராஸ். எல்லாமே அவரை பத்தி தான். சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க கோகோ உலக கோப்பை போட்டி வந்து முதல் நடக்கப்படுது. கோகோ உலக கோப்பை வந்து முதல் நடப்பது எங்கன்னு கேட்டா அடுத்த ஆண்டு நடைபெற போது. அது எங்கன்னு நடைபெறதா இந்தியாவில் தான் நடைபெறுது ஃபர்ஸ்ட். ஓகேவா. இதுல வந்து 24 நாடுகள் வந்து பங்கேற்கிறாங்க. எத்தனை நாடு பங்கேற்கிறாங்க? 24 நாடுகள் பங்கேற்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோகோ உலக கோப்பை போட்டி ஃபர்ஸ்ட் முதல் நடக்குது. எங்க நடக்குதுன்னு கேட்டா அடுத்த ஆண்டு நடக்குது, இந்தியாவில் நடக்க போகுது. இதுக்கு வந்து 24 நாடுகள் வந்து இதுல பங்கேற்கிறாங்க. இந்த போட்டியில வந்து பங்கேற்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இது நல்லா ரொம்ப முக்கியமானது. இது ஃபுல்லா ஓப்பன் டென்னிஸ் போட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்டான போட்டி. அதனால வந்து இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இதுல சாம்பியன் பண்ண வேண்டியது கார்லோஸ் அல்கராஸ், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். இது கூட கேட்கலாம், எந்த நாட்டு சேர்ந்த? ஸ்பெயின் நாட்டு. சீனா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில ஃபர்ஸ்ட் பட்டம் இவருக்கு இதுதான். இந்த பரிசு தான் முதல் பட்டம். டூர் பட்டம் 4வது பட்டம் அவருக்கு. டூர் வரிசையில் பார்க்கும்போது 4வது பட்டம் அவருக்கு. அப்புறம் வந்து சின்னர் கூட விளையாடும்போது ஹார்டிக் 3 முறையுமே அவர் வெற்றி தான் பெற்றுறாரு. இவர் வந்து தரவரிசை 2வது இருக்கிறார் இப்ப. சரிண்ணா. இந்த பிரிவில் ஏடிபி 500 பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற 3 பிரிவுமே சாம்பியன் பட்டம் வென்றவர் இவர் தான் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ.